நாம தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அரிசி. அரிசியை வச்சு நீங்க ஏன் விவசாயம் பண்ணக்கூடாது? விவசாயத்தை விடுங்க, நீங்க ஏன் ஒரு ரைஸ் மில் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது? நம்ம இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அரிசியை உட்கொள்றதுல. கண்டிப்பா இந்த ஒரு பிசினஸும் ரொம்ப ரொம்ப லாபகரமா இருக்கும். சரி, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழப்பமா இருக்கா? முழுசா இந்த வீடியோ பாருங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணியோட ஃப்ரீடம் பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல். நான் பால. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ உடனடியா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. நம்மளோட இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அரிசியை உட்கொள்றதுல. அதுவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்டா 67% ஆஃப் பீப்புள் அரிசியை சாப்பிட்றாங்க. அண்ட் இந்தியா மட்டும் இல்லைங்க, ஏஷியன் கண்ட்ரீஸ்ல கூட ரைஸை கன்சியூம் பண்றாங்க. ஆனாலும் நம்மளுடைய இந்தியாவோட ரைஸுக்கு உண்டான அந்த ஒரு டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் மற்ற ஒரு ரைஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்படிப்பட்ட இந்த அரிசி வச்சு விவசாயம் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு லாபகரமான விவசாயமா தான் இருக்கும். சரி, இந்த அரிசி விவசாயத்தை விட்டுருங்க. அரிசியை வச்சு ரைஸ் மில் பிஸ்னஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க விவசாயத்துல சம்பாதிக்கிறத விட ரொம்ப அதிகமா பல லட்சம் லாபம் சம்பாதிக்கலாம். மோஸ்டா விவசாயத்துல இருந்து வரக்கூடியது நம்ம சாப்பிடக்கூட அரிசி இல்லை, அது அரிசி, அதாவது எடிபிளா ஆகக்கூடிய அந்த ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா ரைஸ் மில் தான். அதாவது விவசாயத்துல இருந்து அந்த பொருட்கள் எல்லாமே ரைஸ் மில்லுக்கு போகும். அந்த ரைஸ் மில்ல தான் எடிபிளான ரைஸ் வெளியில பேக் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருது. ஸோ இப்படிப்பட்ட ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடிய இந்த ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்றது ரைஸ் மில். ரைஸ் மில்ல இருக்கக்கூடிய மிஷின்ஸ் மூலியமா அதோட ஹெல்ப் வச்சு ரைஸ்லாம் ப்ராப்பரா எடுத்து அதை ப்ராப்பரா பேக் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இந்த ரைஸ் மில் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கண்டிப்பா இல்லை. யாராவது ஒரு நாளைக்கு ரைஸ் சாப்பிடாம இருப்பாங்களா அப்படின்னா கொஸ்டின் மார்க் தாங்க. எல்லாருமே அரிசியை சாப்பிடுவாங்க. அண்ட் நிறைய பேர் 3 வேளையும் சாப்பிடலன்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் கண்டிப்பா அரிசி சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுல அவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரிசியை ஒரு தெய்வமா கருதி, அதாவது உணவுலையே சிறந்தது இந்த ஒரு அரிசி அப்படிதான் சொல்லிட்டு, சாதம் அப்படிதான் சொல்லிட்டு அதை ரொம்பவே நம்புவாங்க. ஸோ இவ்வளவு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, உணவு உட்கொள்றதுலையும் சரி ரொம்ப ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரைஸ். ஸோ இப்படிப்பட்ட இந்த அரிசி ஒரு குவாலிட்டியா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் காரணமா இருக்கிறது ரைஸ் மில் தான். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், நம்மளோட இந்தியால இருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா ரைஸை தான் சொல்லுவாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா யுஏஇ, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, குவாத், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல நம்மளுடைய இந்தியாவிலேருந்து ரைஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அவ்வளவு டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இந்த ஒரு ரைஸ் இருக்கு. அதை குவாலிட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரைஸ் மில். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு ரைஸ் மில் பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் ரைஸ் மில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கல்டிவேட் ஆன இடத்துல இருந்து ரைஸ் மில் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ப்ராசஸுமே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ நீங்க ரைஸ் மில் பிசினஸ் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா உங்களோட லொகேஷன் எங்க ரைஸ் கல்டிவேட் ஆகுதோ அதுக்கு பக்கத்துலேயே வைங்க. ரைஸ் மில் நீங்கள் வைக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா வேரோஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கி ஆகணும். ஏன்னா உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு வேரோஸ் கண்டிப்பாக வேணும். அதை தவிர்த்து எம்ப்ளாயிஸ் நீங்கள் பக்காவாக ஹையர் பண்ணணும். ஏன்னா மிஷின்ஸ் வைக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மிஷின்ஸை ஒர்க் பண்ணுற வைக்கிறதுக்கு அந்த நாலேஜ் உள்ள எம்ப்ளாயிஸ் நீங்கள் ஹையர் பண்ணணும். ஸோ ஒரு மிஷின் பார்த்துக்கிறதுக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் நீங்கள் ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமமாக 2000 இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளேஸ் இருக்கணும் நீங்கள் ஒரு ரைஸ் மில் வைக்கணும் அப்படின்னா. சரி, ஓகே, லொகேஷன் எப்படி சூஸ் பண்ணுறது, ஸ்பேஸை எப்படி கன்சியூம் பண்ணுறது, அண்ட் எவ்வளவு அந்த ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ மிஷின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் ரைஸ் மில்ல. என்ன மாதிரி மிஷின்ஸ்லாம் தேவைப்படும் நம்ம ஒன்று லிஸ்ட்டாக பார்த்துக்கலாம். வெயிங் மிஷின், எலிவேட்டர், பம்ப், ஹஸ்க் ஆஸ்பிரேட்டர், டெஸ்டானர், ஃப்ரிக்ஷன் வைட்டனர், சிஃப்டர், லென்த் கிரேடர், ரைஸ் ஆட்டர், சாக் ஸ்னிச்சிங் மிஷின், சென்ட்ரிஃபியூகல் ப்ளோவர். ஸோ உங்களுக்கு ஃபார்மர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க ரைஸ் வச்சு விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கான்டாக்ட் வச்சு அவங்க கொடுக்கும் போதெல்லாம் அதை உங்களுடைய ரைஸ் மில்ல நீங்கள் ப்ராப்பரான குட் குவாலிட்டியான ரைஸை நீங்கள் மாற்றலாம். சரி, இப்படிப்பட்ட ரைஸ் மில்லுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸ் அண்ட் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ரைஸ் மில் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்க விருப்பப்படுறீங்கன்னா
நிறைய எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட எம்ப்ளாயிஸை வந்து நீங்கள் ஹையர் பண்ணுறதுக்கே நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்கீம் மூலயமா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் வைக்கிறீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 25 லேக் வரைக்குமே நம்மளுடைய கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து மற்ற செலவுகளுக்கு, ஏன்னா பிஸ்னஸ்க்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லைல்ல, மற்ற செலவுகளுக்கும் வந்து நீங்கள் 10 லேக் வரைக்குமே உங்களுடைய ஸ்கீம்ல காசு நீங்க வந்து வாங்கிக்கலாம், சப்சிடி நீங்க வாங்கலாம். அண்ட் அதை தவிர்த்து 40% உங்களுக்கு வந்து மற்ற சப்சிடிஸும் இருக்கு. மேலும் பெனிஃபிஷியரிஸ்க்கு 3% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்சிடிஸும் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களோ உடனடியாக வந்து நீங்க இந்த கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி வந்து பயன்படுத்தி உங்களோட பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் 10% மட்டும்தான். மீதி 90%, அதாவது 90% வந்து கவர்மெண்ட் இந்த சப்சிடிஸ் மூலமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ யாரதான் இதை மிஸ் பண்ணுவா, நீங்க வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 லட்சம், மேலும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு 25 லட்சம், அதை தவிர்த்து இன்னும் நிறைய சப்சிடிஸ், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து பிசினஸ் ஆரம்பிக்க விருப்பப்படுறீங்களோ உடனடியாக ரைஸ் மில் பிசினஸ் ஆரம்பிங்க. ஏன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்றாங்க. மினிமமா நீங்க வந்து சின்னதா ஆரம்பிக்கணும்னு விருப்பப்பட்டா கூட 10 லட்சம்ல இருந்து நீங்க இந்த ரைஸ் மில் பிசினஸ் ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து 10 லட்சம்ல ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல, நீங்க வந்து பெருசா வைடா ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து, உங்களுடைய அந்த ஒரு growth பொறுத்து கண்டிப்பா ப்ராஃபிட் மார்ஜின் சேஞ்ச் ஆகும். பட் உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 30%ல இருந்து கண்டிப்பா இருக்கும். யாரெல்லாம் வந்து 10 லட்சம்ல இருந்து மினிமமா ஆரம்பிக்க விருப்பப்படுறீங்களோ ஒரு மாதத்துக்கு நீங்க 1 லட்சம்ல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே ரைஸ் மில் பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, கவர்மெண்ட் எந்தெந்த விதத்துல வந்து ஹெல்ப் பண்றாங்க, எந்த பிளேஸ்ல நம்ம வந்து ஆரம்பிக்கலாம், அதாவது லொகேஷன் எப்படி ப்ராப்பராக சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி மிஷினரிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அதற்கேற்ப உங்களுடைய ஃபார்மர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து எப்படி கான்டாக்ட் ப்ராப்பராக வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறீங்களோ, மெயினாக லட்சக்கணக்கில் நான் வந்து சம்பாதிக்க விருப்பப்படுறீங்களோ இந்த பிஸ்னஸை உடனே ஆரம்பிங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க ஒரு லிங்கை மென்ஷன் பண்ணிருக்கோம். போயிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீடம் ஆப்ல கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்கு. எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மாடல் எல்லாத்துக்குமே நீங்க ஃப்ரீயா பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் மாடல் பார்த்தாலே உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எல்லா கோர்சஸுமே வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஃபார்மிங், பிசினஸ் மற்றும் பர்சனல் ஃபைனான்ஸ் மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. கடைசி இட்ஸ் மீ பாலா சரஸ்வதி சைனிங் ஆஃப். கெட் வைஸ் பிரேக் ஃப்ரீ.